வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீ கந்த புராணம். அதில் அடுத்தது 70வது தலைப்பு குரங்கு செய்த சிவ பூஜை. அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி 69 பதிவுகள் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள். கதை புரியும். மற்ற பதிவுகளையும் பாருங்கள். ஒரு சமயம் ஈசன் உமாதேவியுடன் கைலாய மலையிலுள்ள ஒரு சோலையில் தங்கி ஆனந்தமாக பேசிக் கொண்டிருந்தனர். தேவியுடன் அவர் அமர்ந்திருந்த இடத்திலே அநேக வில்வ மரங்கள் இருந்தன. அந்த சமயத்தில் அந்த மரங்களிலே முசுக்களின் கூட்டம் ஒன்று தங்கியிருந்தது. முசு என்றால் குரங்கு என்று அர்த்தம். அந்த கூட்டத்திலிருந்து ஆண் குரங்கு ஒன்று விளையாட்டாக வில்வ இலைகளை பறித்து இறைவன் மீதும் இறைவி மீதும் சொரிந்து கொண்டிருந்தது. மரத்தின் மேலிருந்த குரங்கு ஒன்று இலைகளை பறித்து போடுவது கண்டு தேவி அதனிடம் கோபம் கொண்டாள். தேவியின் கோபத்தை உணர்ந்த ஈசன், பிரியே, சாந்தம் கொள். குரங்கு இலைகளை பறித்து போடுவதாக எண்ணி சாபம் கொள்ள வேண்டாம். எனக்கு பிரியமான வில்வப்பத்திரங்களை பறித்து நம்மை அர்ச்சிக்கிறது என்றார். தேவியும் குரங்கிடம் தான் கொண்ட கோபத்தை விட்டு அதை அன்புடன் நோக்கினாள். இறைவன் அந்த குரங்குக்கு அஞ்ஞானத்தை போக்கி மெய்ஞானத்தை அருளினார். குரங்கு மரத்தை விட்டு கீழிறங்கி அவர்கள் முன்பு வந்து வணங்கி, எம்பெருமானே, அறியாமையால் அடியேன் செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டியது. ஈசன் அதை நோக்கி, குரங்கே, நீ பிழை ஏதும் செய்துவிடவில்லை. எனக்கே மிகவும் பிடித்தமான வில்வப்பத்திரங்களை பறித்து என்னை பூஜித்தாய். உன் செய்கையால் நான் சந்தோஷம் அடைந்துள்ளேன். நம்மை பூஜித்த நீ அதன் பலனை அனுபவிக்க மனுவின் வழியில் பூ உலகிலே தோன்றி உலகம் முழுவதையும் அரசாள்வாய் என்று அனுகிரகித்தார். அந்த வார்த்தைகளை கேட்ட குரங்கு மெய் சிலிர்த்து, ஐயனே, தங்களை நாள்தோறும் தரிசிப்பதாகிய அழியாத பேற்றை பெற்று ஆனந்தித்து வரும் என்னை அழியும் தன்மையுடைய செல்வமாகிற வலையிலே சிக்கிக்கொள்ளுமாறு சொல்கிறீர்களே, நான் எவ்வாறு உலக பந்தங்களிலிருந்து மீண்டு வந்து தங்களை அடைவேன் என்று கேட்டது. குரங்கே, கவலை ஏதும் வேண்டாம். இப்போது நீ கூறியபடி பூ உலகிலே பிறந்து அரசுரிமையை அடைந்து பின்னர் நம்மிடம் நீ வந்து சேரலாம் என்று கூறினார் இறைவன். அப்போதும் குரங்கு மனம் சமாதானம் அடையவில்லை. இறைவனை நமஸ்கரித்தது. எம்பெருமானே, மானிட பிறப்பெடுத்து விட்டால் பந்தங்களில் சிக்கி மயங்காது நான் மீள்வேன் என்பது நிச்சயமில்லை. ஆகவே குரங்கு முகத்தோடு பிறக்க எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தது. அதன் விருப்பத்தை இறைவன் பாராட்டி அவ்வாறே பிறக்க அனுகிரகம் செய்தார். அந்த குரங்கு கைலாய மலையை விட்டு நீங்கி பூமியிலே பிறந்தது. குரங்கு முகத்தோடு பிறந்ததால் அரசன் முசுகுந்தன் என்ற பெயரை அடைந்து சோழ நாட்டிலே உள்ள கருவூரிலிருந்து ஆட்சி நடத்தி வந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 71வது தலைப்பு தெய்வ யானை திருமணம். அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.